நான் சொல்றத அப்படியே சொல்லு. கோவில்ல பரிகார பூஜை நடந்தனால சாமி கும்பிட லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லு. உங்க அண்ணன் உன்னை கடத்தினதை தெரிஞ்சா உங்க அப்பா தாங்க மாட்டாரு. ஆமா பாண்டியா, இந்த விஷயம் அப்பாக்கு தெரியக்கூடாது. சரி, நீ உள்ள போ. ராசாத்தி, எங்கம்மா போன? நான் எங்கேயும் போலையே, கோவில்ல தான் இருந்தேன். கோவிலுக்கு நீ சாமி கும்பிட தானே போன? ஆமாம்மா, நான் சாமி கும்பிட தான் போனேன். ஆனா அங்க பரிகார பூஜை நடந்தனால சாமி கும்பிட லேட் ஆயிடுச்சு. நீ ரொம்ப நேரம் ஆகி வராதனால நாங்க பதறி போயிட்டோம்மா. அம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல. பாண்டியன் தான் என்ன கோயில்ல இருந்து கூட்டிட்டு வந்தாரு. சரிம்மா ராசாத்தி. ஐயா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் இங்க வந்தேன். நான் சிந்தாமணிக்கு எதிராக கொடுத்த வழக்குல ஜெயிச்சிட்டேன். என்னப்பா சொல்ற? ஆமாங்க ஐயா, இனிமே அந்த சிந்தாமணியால நம்மளுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இனிமே அவங்களால நம்மள எதுவும் பண்ண முடியாது. சுப்பு. என்னங்க? சுப்பு, நான் மச்சான் வீடு வரையும் கொஞ்சம் போயிட்டு வரேன். எதுக்கு? எதுக்குன்னா பாண்டியன் சிந்தாமணி மேல போட்ட வழக்க பத்தி நான் விசாரிக்க போறேன். ஏங்க, இது அவங்க குடும்ப விஷயம். அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க. நீங்க எதுக்காக அங்க போறீங்க? சுப்பு, என்ன பேசுற நீ? மச்சான் குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தையும் பிரிச்சு பேசுற? ஆமாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? ஏற்கனவே அவங்களால நம்ம பட்ட கஷ்டம்லாம் பத்தாதா? அப்படிதான் அன்னைக்கு அந்த தேர் திருவிழால உங்க தம்பியை இழந்தீங்க. இப்போ அந்த திருவிழாவை நடத்துறதுக்காண்டி மறுபடியும் கேஸ் போட்டதா சொல்றீங்க. சுப்பு, நீ ரொம்ப பேசுற. இத பாருங்க, அந்த ராசாத்தி குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எப்போ உங்க தம்பி அந்த திருவிழால ராசப்பன் கையால இறந்தாரோ அப்பவே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே அங்க போறத பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. சுப்பு, சொல்றத கேளு. நில்லு. அப்பா, உங்க சாவுக்கு காரணமா இருக்கிற அந்த சண்முக சுந்தரத்தை நான் கொல்லாம விட மாட்டேன். மருது, கம்பத்துல பார் ஓபன் பண்றதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் ஆரம்பிச்சாச்சுங்க ஐயா. ஐயா, ஆனா ஒண்ணு, அந்த பாருக்கும் நம்ம தங்கச்சி சிந்தாமணி பேரை தான் வைக்கணும். அட, தங்கச்சி மேல அவ்வளோ பாசமா? சிந்தாமணி, அப்பா, நேத்து வியாபாரம் எவ்வளவு? 58,100 ரூபாய்ப்பா. என்னம்மா, வியாபாரம் பாதியா குறைஞ்சிருச்சு? அப்பா, இந்த சபரிமலை சீசன்னாலே வியாபாரம் பாதியா குறைஞ்சிரும்பா. ஒரு மாசம் கழிச்சு பாருங்க, காஞ்ச மாடு கம்பள மேஞ்ச மாதிரி, கழுத கழனி தண்ணிய குடிக்கிற மாதிரி வந்து குடிப்பானுங்க. அப்போ பாருங்க, வசூல் 3 மடங்கு ஆகும்பா. பரவாயில்லையே, தொழில கரைச்சு குடிச்சிருக்க. டி மருதமுத்து, டூப்ளிகேட் சரக்கெல்லாம் நைட்டோட நைட்டா இறக்கிரு. சரிங்க ஐயா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னப்பா விஷயம்? 2 பேரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லையா, அதான் உங்க சொந்தக்காரர் இருக்காரே மலைச்சாமி. யாரு? அந்த சாராய வியாபாரி மலைச்சாமியா? ஆமா ஐயா. அவன் எப்ப எனக்கு சொந்தமானா? ஐயா, மலைச்சாமி தான் இப்படி வெளியே சொல்லிட்டு இருக்காருயா. ஐயா, அந்த மலைச்சாமி கோயில் நடத்துல பார் நடத்திட்டு இருக்காரு. என்னது, பார் நடத்துறானா? அவனை சும்மாவா விட்டீங்க? நாங்களும் பல தடவை சொல்லிட்டோம்யா, கேக்குற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம பார்ல டூப்ளிகேட் சரக்கு வேற விற்கிறாங்களாம். அதை தட்டி கேட்குற வெளியாட்களை மலைசாமி அடியாளுங்களை வச்சு அடிக்கிறாராம். இதை அப்படியே விட்டுட்டா நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் பகையாயி வெட்டு குத்துன்னு போயிடுச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆகி அப்புறம் நம்ம ஊரோட மரியாதையே கெட்டு போயிரும்யா. அந்த அளவுக்கு விடக்கூடாது மூர்த்தி. நான் இப்பவே எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் ஃபோன் பண்றேன். நாளைக்கே கோவில் இடத்த மீட்டு பாரை காலி பண்ற நடவடிக்கையே எடுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. எடு.